வணக்கம். இன்று நாம் ஒளியியலில் மிக முக்கியமான லென்ஸ் உருவாக்குபவர் சூத்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு லென்ஸின் வளைவு ஆரம் மற்றும் அதன் ஒளிவிலகல் எண் எவ்வாறு அதன் குவியத் தூரத்தை தீர்மானிக்கிறது என்பதை இந்த சூத்திரம் விளக்குகிறது. கண்ணாடிகள் முதல் கேமரா லென்ஸ்கள் வரை அனைத்தையும் துல்லியமாக தயாரிக்க இந்த சூத்திரம் அவசியம். குறிப்பிட்ட குவியத் தூரம் கொண்ட லென்ஸை உருவாக்க எந்த அளவு வளைவு தேவை என்பதை இது பொறியாளர்களுக்கு கூறுகிறது. இந்த கணிப்பை தொடங்கும் முன் நாம் சில அடிப்படை விஷயங்களை உறுதி செய்ய வேண்டும். நாம் பயன்படுத்தும் லென்ஸ் மிகவும் மெல்லியதாகவும் அதன் துளை சிறியதாகவும் ஒளிக்கதிர்கள் முதன்மை அச்சிற்கு அருகிலும் செல்வதாகக் கொள்கிறோம். ஒரு லென்ஸ் 2 ஒளிவிலகல் பரப்புகளைக் கொண்டது. முதல் பரப்பு இடது பக்கமும் இரண்டாவது பரப்பு வலது பக்கமும் உள்ளது. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி வளைவு ஆரங்கள் R1 மற்றும் R2 இருக்கும். முதலில் ஒளிக்கதிர் காற்று ஊடகத்திலிருந்து லென்ஸ் ஊடகத்திற்கு செல்கிறது. முதல் பரப்பில் ஏற்படும் ஒளிவிலகலால் O என்ற புள்ளியில் உள்ள பொருள் I1 என்ற இடத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறது. ஒளிவிலகல் சூத்திரத்தை பயன்படுத்தி முதல் பரப்பிற்கான சமன்பாட்டை நாம் எழுதலாம். இங்கே U என்பது பொருளின் தூரம், V1 என்பது முதல் பரப்பால் உருவாகும் பிம்பத்தின் தூரம் ஆகும். இப்போது இரண்டாவது பரப்பிற்கு முதல் பரப்பு உருவாக்கிய I1 பிம்பம் ஒரு மெய்நிகர் பொருளாக செயல்படுகிறது. இறுதியாக ஒளிக்கதிர் லென்ஸை விட்டு வெளியேறி I என்ற புள்ளியில் குவிகிறது. இரண்டாவது பரப்பிற்கான சமன்பாட்டை எழுதும்போது ஒளி இப்போது லென்ஸிலிருந்து காற்றிற்குச் செல்கிறது. எனவே ஒளிவிலகல் எண்கள் மாறுகின்றன. V என்பது இறுதி பிம்பத்தின் தூரத்தை குறிக்கிறது. இப்போது நாம் கண்டறிந்த 2 சமன்பாடுகளையும் கூட்ட வேண்டும். அப்படி செய்யும்போது பொதுவான உறுப்பான A2V1 2 பக்கங்களிலும் நீக்கப்பட்டு சமன்பாடு எளிமையாகிறது. கூட்டிய பிறகு கிடைக்கும் சமன்பாட்டில் A1 ஐ பொதுவான காரணியாக வெளியே எடுத்து அதை சமன்பாட்டின் வலது பக்கத்திற்கு கொண்டு செல்கிறோம். இது இறுதி சூத்திரத்தை நெருங்க உதவுகிறது. பொதுவான லென்ஸ் சூத்திரத்தின்படி 1V கழித்தல் 1U என்பது 1F க்கு சமம். இதை நமது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் நாம் தேடும் லென்ஸ் உருவாக்குபவர் சூத்திரம் கிடைக்கிறது. இதுதான் லென்ஸ் உருவாக்குபவர் சூத்திரம். இங்கே F என்பது குவியத் தூரம், N என்பது ஒளிவிலகல் எண் மற்றும் R1, R2 என்பவை லென்ஸ் பரப்புகளின் வளைவு ஆரங்கள் ஆகும். ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஒரு லென்ஸின் ஒளிவிலகல் எண் 1.5 மற்றும் அதன் இரு பக்க வளைவு ஆரங்கள் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவியத் தூரத்தை கணக்கிடுவோம். இங்கே குறியீட்டு மரபுப்படி R2 எதிர்மறையாக கொள்ளப்படுகிறது. மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிட்டால் 0.5 பெருக்கல் 2 இன் கீழ் 20 என்று கிடைக்கிறது. இதைச் சுருக்கினால் 1 இன் கீழ் 20 வரும். எனவே இந்த லென்ஸின் குவியத் தூரம் 20 சென்டிமீட்டர் ஆகும். முக்கியமான குறிப்புகள்: லென்ஸின் பொருள் மாறினால் அல்லது அதன் வளைவு மாறினால் குவியத் தூரம் மாறும். லென்ஸ் எவ்வளவு அதிகமாக வளைந்துள்ளதோ அவ்வளவு குறைவாக அதன் குவியத் தூரம் இருக்கும். ஒரு சிறிய கேள்வி: ஒரு லென்ஸை தண்ணீரில் மூழ்கடித்தால் அதன் குவியத் தூரம் மாறுமா? ஆம், மாறும். ஏனெனில் சுற்றியுள்ள ஊடகம் மாறும்போது ஒளிவிலகல் எண் விகிதமும் மாறுகிறது. இன்று நாம் லென்ஸ் உருவாக்குபவர் சூத்திரத்தை எவ்வாறு வருவிப்பது என்று கற்றோம். இது ஒளியியலின் அடிப்படை மற்றும் மிக முக்கியமான கருத்தாகும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். பார்த்தமைக்கு நன்றி. உருவாக்கியவர் விஷன்சால் வேவ்தை.